வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. இன்றைக்கி வந்து யூஜி டிஆர்பி பாட்னியோட ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கிற மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம், அதோட கண்டினியூவேஷன்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் மாடல் கொஸ்டின்ஸில் வந்து 76 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி 77th கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். கெரோஜினன் என்னும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பொருள் எந்த பாசியில் இருந்து பெறப்படுகிறது அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்காசம், ஆப்ஷன் பி காண்ட்ரஸ் சிர்பஸ், ஆப்ஷன் சி ஃபியூகஸ், ஆப்ஷன் டி லாமினேரியா அப்படின்ட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா சர்காசம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரௌன் ஆல்கே. சர்காசம்ன்றது ஒரு ப்ரௌன் ஆல்கே. இது முக்கியமாக ஆல்ஜினேட்ஸ் பெற பயன்படுகிறது. ஸோ இது வந்து நம்ம வந்து இங்கே வந்து சொல்ல முடியாது, ஆன்சராக வந்து சொல்ல முடியாது. கெரோஜினன்றதுனால இது வந்து நம்ம சொல்ல முடியாது. அதனால் இது வந்து எது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னா ஆல்ஜினேட்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, கெரோஜினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் சர்காசம்ன்றது இந்த இடத்துல தவறான பதில். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காண்ட்ரஸ் கிறிஸ்பஸ் அப்படின்போது பார்த்தீங்கன்னா கெரோஜினன்றது ஒரு சிவப்பு பாசியில் இருந்து பெறப்படும் முக்கியமான ஃபைகோகொலாய்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இது கெரோஜினன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஆல்கே, அதில் இருந்து பெறப்படும் ஒரு ஃபைகோகொலாய்டு. ஸோ காண்ட்ரஸ் கிறிஸ்பஸ் வந்து கெரோஜினன்னு ஒரு முக்கியமான கமர்ஷியல் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, கெரோஜினனை ப்ரொடியூஸ் பண்ணுறது இது காண்ட்ரஸ் கிறிஸ்பஸ் தான். இது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து திக்கனிங், ஸ்டெபிளைசிங் மற்றும் ஜெல்லிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரோடோஃபைசி வகுப்பை சேர்ந்து சிவப்பு பாசி. ஓகேங்களா. ஸோ சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா காண்ட்ரஸ் கிறிஸ்பஸ் அப்படின்றது தான் சரியான பதில். அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூகஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ப்ரௌன் ஆல்கே. ஃபியூகஸ்ன்றது ஒரு ப்ரௌன் ஆல்கே. இதுலேருந்து முக்கியமாக என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஜின், அது ரிலேட்டட் ஃபைகோகொலாய்ட்ஸ். ஆல்ஜின் அது ரிலேட்டடாக இருக்கிற ஃபைகோகொலாய்ட்ஸ் தான் வந்து இதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தவறான பதில் அப்படின்னு சொல்கிறோம், கெரோஜினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாததுனால. அடுத்த ஆப்ஷன் என்னென்னா லாமினேரியான்றது ஆல்சோ ப்ரௌன் ஆல்கே தான். இது ஆல்ஜின் மற்றும் அயோடின் போன்ற பொருட்களுடன் தொடர்புடையது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷனு தவறான பதில். அப்போ கெரோஜினன் என்னும் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பொருள் காண்ட்ரஸ் கிறிஸ்பஸ் என்ற பாசியில் இருந்து தான், ஆல்கேயில் இருந்து தான் பெறப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, ஃப்ரிஷ் வகைப்பாட்டின் டயட்டம்ஸ் எந்த வகுப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது? ஓகேங்களா. ஃப்ரிஷ் வகைப்பாட்டில் டயட்டம்ஸ் எந்த வகுப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ கிரைசோஃபைசி, ஆப்ஷன் பி பெசிலிரியோஃபைசி, ஆப்ஷன் சி டைனோஃபைசி, ஆப்ஷன் டி கிரிப்டோஃபைசி அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா கிரைசோஃபைசின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆல்காக்களை உள்ளடக்கிய குரூப். கிரைசோஃபைசின்றது கோல்டன் ஆல்காக்களை உள்ளடக்கிய குரூப்பு. டைட்டோப்ஸின் சரியான கிளாஸ் பெயர் இது இல்லை, அதனால் இது தவறு. அடுத்து பெசிலிரியோஃபைசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா டைட்டோம்ஸ் வந்து பெசிலிரியோஃபைசி வகுப்பை சேர்ந்த ஒரு முக்கியமான ஆல்கே அப்படின்னு சொல்லலாம். இதோட செல்வால் வந்து சிலிக்கானால் மேடப்பாக இருக்கும். இந்த சிலிக்கா செல்வால் 2 ஓவர்லாப்பிங் ஹாவ்ஸாக அமைந்து ஃப்ரெஸ்டியூல்ஸ் என அழைக்கப்படுகிறது. நம்ம ஆல்ரெடி இந்த ஃப்ரெஸ்டியூல்ஸை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்தோம். மேல் பகுதி, கீழ் பகுதி அப்படின்ட்டு எபிதீக்கா, ஹைப்போதீக்கா இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டைட்டோம்ஸ் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ஸில் முக்கியமான பிரைமரி ப்ரொடியூசராக செயல்படுகின்றன. ஸோ டைட்டோம்ஸ் வந்து பெசிலிரியோஃபைசி வகுப்பை சேர்ந்தது தான் சரியான பதில். அடுத்த ஆப்ஷன் டைனோஃப்ளாஜெல்லேட்ஸை உள்ளடக்கிய குரூப் அப்படின்னு சொல்லலாம். டைனோஃபைசினா டைனோஃப்ளாஜெல்லேட். ஸோ இதை உள்ளடக்கிய குரூப்பு, இது டைட்டோம்ஸ் அல்ல, அதனால் இதுவும் தவறான பதில். அடுத்து கிரிப்டோஃபைசி அப்படின்றது கிரிப்டோமொனாட்ஸை வந்து உள்ளடக்கிய குரூப்பு. டைட்டோம்ஸும் இதில் சேராது, அதனால் இதுவும் தவறான பதில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ரிட்ஜ் வகைப்பாட்டில் டைட்டம்ஸ்ன்றது வந்து பெசிலிரியோஃபைசி வகையை சேர்ந்ததுன்றது தான் சரியான பதில். அடுத்த கேள்வி, பாசி பசுங்கணிகங்களில் காணப்படும் ஃபைரினாய்டுகள் முக்கியமாக எதில் ஈடுபடுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் புரத சேர்க்கை, செகண்ட் ஆப்ஷன் ஸ்டார்ச் உருவாக்கம் மற்றும் சேமிப்பு, ஆப்ஷன் சி கொழுப்பு சேமிப்பு, ஆப்ஷன் டி ஒளி வினை அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் சிந்தசிஸ்ன்றது முக்கியமாக ரைபோசோம் மூலமாக தான் நடைபெறும். ஓகேங்களா. புரோட்டீன் சிந்தசிஸ்னாவே கண்டிப்பாக என்ன வேணும், ரைபோசோம்ஸ் மூலமாக தான் நடைபெறும். ஃபைரினாய்டோட முக்கிய பணு இந்த இல்லை, அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தவறு. அடுத்து ஸ்டார்ச் உருவாக்கம் மற்றும் சேமிப்பு. ஓகேங்களா. ஸ்டார்ச் உருவாக்கம் மற்றும் சேமிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபைரினாய்டுன்றது பல ஆல்கேக்களின் குளோரோபிளாஸ்டில் காணப்படும் ஒரு சிறப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது பெரும்பாலும் ருபிஸ்கோ
ஆல்ரெடி நம்ம இது பார்த்துருக்கோம். ருபிஸ்கோ போன்ற கார்பன் ஃபிக்சேஷன் தொடர்பான என்சைமை கொண்டுள்ளது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் மூலம் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபைரினாடை சுற்றி ஸ்டார்ச்சாக சேமிக்கப்படுகின்றன. குறிப்பாக க்ரீன் ஆல்கேயில் வந்து ஃபைரினாடை சுற்றி ஸ்டார்ச் சீட் வந்து காணப்படுவது பொதுவானது. எனவே இந்த ஆப்ஷனில் வந்து ஸ்டார்ச் உருவாக்கம் மற்றும் சேமிப்புன்றது தான் இதில் வந்து சரியான பதில் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா கொழுப்பு சேமிப்பு. ஃபைரினாடின் முக்கிய சேமிப்பு பொருள் வந்து கொழுப்பு இல்லை, அதாவது ஃபேட் இல்லை. ஆல்காவில் வந்து ரிசர்வ் ஃபுட் வகைகள் வந்து மாறலாம், அதனால் இதுவும் தவறான பதில். ஒளிவினை, அதாவது ரெஸ்பிரேஷன்றது முக்கியமாக மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடைபெறும். ஓகேங்களா? ஸோ அதுவும் இங்கே பைரினாய்டில் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கனல்ஸ் இல்லாததுனால ஒளிவினைன்றதும் தவறான பதில். ஸோ பாசி பசுங்கணிகங்களில் காணப்படும் ஃபைரினாய்டுகள் முக்கியமாக ஸ்டார்ச் உருவாக்கம் மற்றும் சேமிப்பில் ஈடுபடுகின்றன அப்படின்றது தான் இங்கே சரியான பதில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேள்வி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். வாக்கியம் 1 வாக்கியம் 2 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் வாக்கியம் என்னென்னா, பாசிகள் தாலோஃபைட்டா துணைப்பிரிவில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஓகேங்களா? பாசிகள் தாலோஃபைட்டா துணைப்பிரிவில் வகைப்படுத்தப்படுகின்றன. வாக்கியம் 2, இது சைலம் மற்றும் ஃப்ளோயம் கொண்ட வாஸ்குலர் திசுக்களை பெற்றுள்ளது அப்படின்றது. ஸோ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா தாவர வகைப்பாட்டில் ஆல்காக்கள் வந்து தாலோஃபைட்டா குழுவில் சேர்க்கப்பட்டன. இவற்றோட உடல் வந்து தாலஸ் எனப்படும். ரூட், ஸ்டெம், லீஃப் போன்ற உண்மையான உறுப்பு பிரிவுகள் இதுக்கு காணப்படாது. ஆல்கேல வந்து சைலம் மற்றும் ஃப்ளோயம் போன்ற ட்ரூ வாஸ்குலர் சிஸ்டம் கிடையாது. ஓகேங்களா? இது ரெண்டுமே கிடையாது. ஆனால் இங்கே வாஸ்குலர் திசுக்கள் பெற்றுள்ளன அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஆல்கேல வந்து சைலம் மற்றும் ஃப்ளோயம் போன்ற ட்ரூ வாஸ்குலர் சிஸ்டம் கிடையாது. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆன்சர். 1 சரி 2 தவறுன்றது தான் இங்கே வந்து நம்ம சரியாக சொல்லலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி, செகண்ட் ஆப்ஷன் வந்து தவறுன்றதுனால மீதி எல்லாமே வந்து தவறு. ஏன்னா 1க்கு 1 மாறி இருக்கிறதுனால மீதி எல்லாமே தவறு அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி அசர்ஷன் அண்ட் ரீசன். கூற்று ஏ, அதாவது கூற்று அனாபினா காற்றுள்ள சூழலிலும் நைட்ரஜன் நிலைப்படுத்துதலை செய்யும். ஓகேங்களா? காரணம், இவை தடித்த சுவருடைய ஹெட்ரோசிஸ்டுகளை கொண்டுள்ளன. இதில் ஒளி அமைப்பு 2 இருப்பது இல்லை, அதாவது ஃபோட்டோ சிஸ்டம் 2 இருப்பது இல்லை அப்படின்ட்டு இதில் செகண்ட் காரணமில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அசர்ஷன் மற்றும் ரீசன் வந்து சரி. ரீசன் வந்து இதுக்கான சரியான விளக்கம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அனாபினா வந்து ஒரு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சைனோபாக்டீரியா. ஓகேங்களா? நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சைனோபாக்டீரியா. இதில் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடைபெறும் சிறப்பு செல்கள் வந்து ஹெட்ரோசிஸ்டுகள். ஹெட்ரோசிஸ்டில் வந்து ஃபோட்டோசிஸ்டம் 2 இல்லாததால் ஆக்சிஜன் எவல்யூஷன் இந்த இடத்துல நடைபெறாது. ஆக்சிஜன் எவல்யூஷன் வந்து இங்கே நடைபெறாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபோட்டோசிஸ்டம் 2 வந்து இங்கே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதனால் நைட்ரோஜீனஸ் என்சைம்க்கு ஏற்ற லோ ஆக்சிஜன் என்விரான்மெண்ட் வந்து உருவாகுகிறது. நைட்ரோஜீனஸ் ஆக்சிஜனுக்கு மிகவும் சென்சிட்டிவ்ன்றதுனால ஹெட்ரோசிஸ்டின் திக்வால் மற்றும் ரெடியூஸ்டு ஆக்சிஜன் என்விரான்மெண்ட் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு உதவுகின்றன. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காரணம் இந்த அசர்ஷனை வந்து விளக்குகிறது. ஓகேங்களா? இந்த காரணம் வந்து இந்த அசர்ஷனை வந்து விளக்குகிறது. அப்போ ஆப்ஷன் வந்து எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அசர்ஷன் மற்றும் ரீசன் ரெண்டுமே சரி. இந்த ரீசன் வந்து அந்த அசர்ஷனுக்கான சரியான விளக்கம் அப்படின்றதுனால நம்ம ப்ரிஃபர் பண்ணுற ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ரிமைனிங் எல்லாமே என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தவறு அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெல் வயல்களில் உயிர் உரங்களாக, அதாவது பயோ ஃபர்டிலைசராக பயன்படுத்துவது எது? நெல் வயல்களில் உயிர் உரங்களாக பயன்படுத்துவது எது? ஆப்ஷன் ஏ கிளாமிடோமோனாஸ், ஆப்ஷன் பி ஊடகோனியம், ஆப்ஷன் சி நாஸ்டாக், ஆப்ஷன் டி டயட்டோம்ஸ் அப்படின்னு இருக்குது. ஆப்ஷன் ஏ கிளாமிடோமோனாஸ். கிளாமிடோமோனாஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பசும் பாசி. ஓகேங்களா? பொதுவாக நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பயோ ஃபர்டிலைசர்ஸாக பயன்படுத்தப்படுவது இல்லை. அதனால் இது வந்து தவறான பதில் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடகோனியம். ஆப்ஷன் பி ஊடகோனியம். இந்த ஊடகோனியம் பார்த்தோம்னா ஃபிலமெண்டஸ் க்ரீன் ஆல்கே. ஓகேங்களா? ஃபிலமெண்டஸ் க்ரீன் ஆல்கே முக்கியமான நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பயோ ஃபர்டிலைசர் அல்ல. அதனால் இதுவும் தவறு.
ஆப்ஷன் சி நாஸ்டாக். நாஸ்டாக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சைனோபாக்டீரியம். ஓகேங்களா, இது ஒரு நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சைனோபாக்டீரியம். இது ஹெட்ரோசிஸ்ட் மூலம் வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை நைட்ரோஜீனஸ் காம்பவுண்ட்ஸாக வந்து மாற்றுது. ஓகேங்களா, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சைனோபாக்டீரியா. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை வந்து நைட்ரோஜீனஸ் காம்பவுண்ட்ஸாக மாற்றுது. எனவே நெல் வயல்களில் வந்து நைட்ரஜன் சோர்ஸாகவும் பயோ ஃபர்டிலைசராகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா, நெல் வயல்களில் வந்து நைட்ரஜன் சோர்ஸஸாகவும் பயோ ஃபர்டிலைசர்ஸாகவும் இந்த நாஸ்டாக் தான் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஸோ ஆன்சர் சி வந்து சரி. அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட்டோம்ஸ். டயட்டோம்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா முக்கியமாக அக்வாட்டிக் பிரைமரி ப்ரொடியூசர், நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பயோ ஃபர்டிலைசராக இது பொதுவாக பயன்படுத்தப்படுவதில்லை. ஸோ ஆப்ஷன் டியும் தப்பு. அப்போ நெல் வயல்களில் உயிர் உரங்களாக பயோ ஃபர்டிலைசராக பயன்படுத்தப்படுவது நாஸ்டாக். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பைருலினாவின் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸ்பைருலினாவின் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ சீலியரி இயக்கம், ஆப்ஷன் பி அமிபாய்டு இயக்கம், ஆப்ஷன் சி கிளைடிங் அதாவது சறுக்கு இயக்கம் அல்லது சுருள் இயக்கம், கிளைடிங் ஆர் ஹெலிக்கல் மூமெண்ட், ஆப்ஷன் டி ஃப்ளாஜெல்லர் இயக்கம் அல்லது கசையிலை இயக்கம் அப்படின்ட்டு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலியரி மூமெண்ட். ஸ்பைருலாவில் வந்து சீலியாவே இல்லை. ஓகேங்களா, சீலியா வந்து ஆப்சென்ட். அப்போ சீலியரி மூமெண்ட்ன்றது தவறான பதில். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் அமிபாய்டு இயக்கம். அமிபாய்டு இயக்கன்றது பார்த்தீங்கன்னா அமிபாய்டு மூமெண்ட்லேருந்து சூடோபோடியா மூலம் நடைபெறும். சூடோபோடியா. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பைருலினாவில் இதுவும் இல்லை, அதனால் இதுவும் தவறான பதில். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைடிங் ஆர் ஹெலிக்கல் மூமெண்ட். ஸ்பைருலினான்றது வந்து ஒரு ஸ்பைரல் ஆர் ஹெலிக்கல் ஃபிலமெண்டஸ் சைனோபாக்டீரியா. இதுக்கு ட்ரூ ஃப்ளாஜெல்லா அல்லது சீலியா எதுவுமே இல்லை. ஃபிலமெண்டோட சுழல் அமைப்புடன் தொடர்புடைய கிளைடிங் அல்லது ஹெலிக்கல் மூலம் தான் இது நகர்கிறது. அதனால் சறுக்கு இயக்கம் அல்லது சுருள் இயக்கம் மூலமாக தான். ஏன்னா ஸ்பைரல் ஃபிலமெண்டஸ் ஸ்பைரல் ஃபிலமெண்டஸ் சைனோபாக்டீரியா தான் இந்த ஸ்பைருலினா அப்படின்னே சொல்கிறதுனால இதோட மூமெண்ட் வந்து சறுக்கு இயக்கம் அல்லது சுருள் இயக்கமாக இருக்கும். ஆப்ஷன் டி ஃப்ளாஜெல்லர் மூமெண்ட். ஃப்ளாஜெல்லர் மூமெண்ட்ன்றது ஸ்பைருலினாவில் ஃப்ளாஜெல்லாவே இல்லை, அதனால் இதுவும் தவறான பதில். ஸோ ஸ்பைருலினாவின் இயக்கம் சறுக்கு இயக்கம் அல்லது சுருள் இயக்கம், கிளைடிங் ஆர் ஹெலிக்கல் மூமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி 84வது கேள்வி, டயட்டோம்களில் தொடர் செல் பிரிதல் நடைபெறுவதால் செல்லின் அளவு குறையும் போது அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது எது? டயட்டோம்களில் தொடர் செல் பிரிதலால் செல்லின் அளவு குறையும் போது அது மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது எது? ஆப்ஷன் ஏ துண்டாதல், ஆப்ஷன் பி ஆக்சோஸ்போர் உருவாக்கம், ஆப்ஷன் சி அக்கினைட் உருவாக்கம், ஆப்ஷன் டி அரும்புதல் அப்படின்ட்டு இருக்குது. இதில் ஆப்ஷன் ஏ துண்டாதல் அப்படின்றது தாலஸ் அல்லது ஃபிலமெண்ட் உடைந்து புதிய இண்டிவிஜுவல்ஸ் உருவாவது ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் வந்து தவறான பதில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆக்சோஸ்போர் ஃபார்மேஷன்றது பார்த்தீங்கன்னா டயட்டோம்ஸில் வந்து ரிப்பீட்டட் செல் டிவிஷன்ஸ் நடைபெறும் போது ஒவ்வொரு தலைமுறையிலையும் செல் சைஸ் வந்து படிப்படியாக குறையும். ஒவ்வொரு தலைமுறையிலையும் செல் சைஸ் வந்து படிப்படியாக குறைகிறது. செல்லின் ஒரிஜினல் சைஸை இது மீட்டெடுக்க ஆக்சோஸ்போரை வந்து உருவாக்குகிறது. இந்த ஆக்சோஸ்போர் வளர்ந்து பெரிய வெஜிடேட்டிவ் செல்ஸை வந்து மாறும். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து டயட்டோமில் வந்து தொடர் செல் பிரிதலால் செல்லின் அளவு குறையும் போது மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது இந்த ஆக்சோஸ்போர். அப்போ இதுதான் சரியான பதில். அடுத்த ஆப்ஷன் என்னென்னா அக்கினைட் உருவாக்கம். அக்கினைட்ன்றது பொதுவாக ரெஸ்டிங் இல்லைன்னா சர்வைவல் செல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ரெஸ்டிங் செல்லை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அக்கினைட்டு. ஸோ இது வந்து ரீஸ்டோரேஷனுக்கு இல்லை. ஓகேங்களா, இது வந்து ரீஸ்டோரேஷனுக்கு இல்லை, அதனால் அக்கினைட் உருவாக்கம்ன்றது தவறான பதில். அடுத்து என்னென்னா அரும்புதல், அதாவது பட்டிங் மூலம் பார்த்தீங்கன்னா புதிய செல் உருவாகும். டயட்டோம் சைஸ் வந்து ரீஸ்டோர் ஆகாது, அதனால் இதுவும் தவறான பதில். ஓகேங்களா, ஸோ இதுவும் தவறான பதில். அப்போ டயட்டோம் தொடர் செல் பிரிதலால் செல்லின் அளவு குறையும் போது அது மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருது ஆக்சோஸ்போர்ஸ். அடுத்த கேள்வி, கிளாமிடோமோனாஸ் ரெயின்ஹார்டி இதில் நடைபெறும் பால் இனப்பெருக்கம் பொதுவாக எவ்வகையை சார்ந்தது? கிளாமிடோமோனாஸ் ரெயின்ஹார்டி அதில் நடைபெறும் பால் இனப்பெருக்கம் பொதுவாக எவ்வகையை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ ஐசோகாமி, ஆப்ஷன் பி ஆனைசோகாமி, ஆப்ஷன் சி ஊகாமி, ஆப்ஷன் டி இவை அனைத்தும் அப்படின்னு இருக்குது. அதாவது சிற்றினங்களை பொறுத்து அப்படின்ட்டு இருக்குது. ஆப்ஷன் ஏ என்னன்னு சொல்லியிருக்கோம் ஐசோகாமி அப்படின்னு சொல்கிறோம். ஐசோகாமின்றது ஒரே அளவு மற்றும் ஒத்த வடிவமுள்ள கேமிட்ஸ் இணைதல். ஓகேங்களா, ஒரே அளவு
மற்றும் ஒத்த வடிவமுள்ள கேமெட்ஸ் இணைதல். ஆனைசோகேமி அப்படின்றது அளவில் வேறுபட்ட கேமெட்ஸ் இணைதல். ஊகேமி அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா நான் மொட்டைல்ஸ் எக் மற்றும் சிறிய மொட்டைல் மேல் கேமிட் இணைதல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. கிளாமிடோமோனஸ் இனங்களில் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரே வகையாக இருப்பது இல்லை. சிற்றினங்களை பொறுத்து இது ஐசோகாமி, ஆனைசோகாமி, ஊகாமி அப்படின்ட்டு 3 வகையான செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்களும் காணப்படுவதனால இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாமே சரியாக இருக்கிறதுனால ஃபைனலாக இருக்கிற ஆப்ஷன் டியை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இவை அனைத்தும் சிற்றினங்களை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா. ஐசோகாமி, ஆனைசோகாமி, ஊகாமி. ஓகேங்களா. ஸோ இது 3மே இதில் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறோம். இது 3மே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்பீஷீஸை பேஸ் பண்ணி நடைபெறுவதனால இது தனித்தனியாக ஆன்சராக வந்தால் தவறு. எல்லாமே சேர்ந்து இவை அனைத்தும்ன்றதுனால லாஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ கிளாமிடோமோனஸ் ஜீனஸ் வந்து ஸ்பீஷீஸ் லெவலில் பார்க்கும்போது வந்து இந்த இதுதான் வந்து சரியானது அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அடுத்த கேள்வி, வாக்கியம் 1 ஊடகோனியம் ஒரு கிளைகளற்ற இலை போன்ற உடலத்தை கொண்டது. வாக்கியம் 2 ஸ்டேட்மெண்ட் 2 ஊடகோனியத்தின் செல் பிரிதல் நுனி முடி காரணமாக தனித்துவமானது அப்படின்ட்டு இருக்கு. ஆப்ஷன் ஏ 2மே சரி, ஆப்ஷன் பி 2மே தவறு, ஆப்ஷன் சி 1 சரி 2 தவறு, ஆப்ஷன் டி 1 தவறு 2 சரி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஊடகோனியம்ன்றது வந்து ஒரு அன்பிரான்ச்டு ஃபிலமெண்டஸ் கிரீன் ஆல்கே. இதன் ஃபிலமெண்ட் பல செல்களால் ஆனது. இதன் சிறப்பான செல் டிவிஷன் முறையில் கேப்சல்ஸ், அபிக்கல் கேப்ஸ் உருவாகுகின்றன. இது கேரக்டரிஸ்டிக் ரிங் லைக் கேப்ஸ். ஓகேங்களா. கேரக்டரிஸ்டிக் ஒரு ரிங் லைக் கேப்ஸாக செல்வாலில் காணப்படுகின்றன. எனவே இது 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரியானது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அன்பிரான்ச்சாகவும் இருக்குது, க்ரீன் ஆல்கேவாகவும் இருக்குது, ஃபிலமெண்ட் செல்களால் ஆனது, சிறப்பான செல் டிவிஷன் முறையில் வந்து கேப்சல்ஸை உருவாகுகின்றன. இது வந்து ரிங் லைக் கேப்ஸாக செல்வாலில் காணப்படுகின்றன. ஸோ இது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியாக இருக்கிறதுனால நாம் இங்கே ப்ரிஃபர் பண்ணுற ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஏ 2மே சரி, ஆப்ஷன் ஏ 2மே சரி அப்படின்றது. ஸோ மீதி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் தவறு. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, நாஸ்டாக்கில் ஆர்மகோனியாக்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ பால் இனப்பெருக்கம், ஆப்ஷன் பி உடலை இனப்பெருக்கம் அல்லது துண்டாதல், ஆப்ஷன் சி நைட்ரஜன் நிலைப்படுத்துதல், ஆப்ஷன் டி உணவு சேமிப்பு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா பால் இனப்பெருக்கம். சைனோபாக்டீரியாவில் வந்து ட்ரூ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் இதில் இல்லை. ஓகேங்களா. ட்ரூ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து சைனோபாக்டீரியாவில் வந்து இல்லை. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த ஆப்ஷன் வந்து தவறான பதில். அடுத்து உடலப்பெருக்கம் அல்லது துண்டாதல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆர்மகோனியான்றது நாஸ்டாக் போன்ற ஃபிலமெண்ட் சைனோபாக்டீரியாவில் உருவாகும் ஒரு சிறிய ஃபிலமெண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸு. இது பேரண்ட் ஃபிலமெண்ட்டில் இருந்து பிரிந்து தனியாக வளர்ந்து புதிய ஃபிலமெண்ட்டை வந்து உருவாக்குகின்றன. எனவே இங்கே வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த ஃபிலமெண்ட்ஸ் வந்து உருவாவதுக்கு வந்து உதவுகிறது. ஸோ இந்த இடத்துல வந்து இனப்பெருக்கம் அல்லது துண்டாதல்ன்றது வந்து நம்ம ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. கரெக்ட் ஆப்ஷனாக எடுத்துக்கிறோம். அடுத்து தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன்றது நாஸ்டாக்கில் ஒரு முக்கியமான ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் ஹைட்ரோசிஸ்ட். ஓகேங்களா. அதனால் இதுவும் தவறான பதில். உணவு சேமிப்புன்றது ஹார்மகோனியா உணவை சேமிப்பதற்கான ஸ்ட்ரக்சர் இல்லை, அதனால் இதுவும் தவறான பதில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நாஸ்டாக்கில் ஆர்மகோனியாக்கள் உடலை இனப்பெருக்கம் துண்டாதலுக்காக பயன்படுத்தப்படுகிறதுன்றது தான் சரியான பதில். அடுத்த கேள்வி, கிளாமிடோமோனாஸின் ஸ்டிக்மா அல்லது கண் சுடர் எங்கே அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ உட்கருவில், ஆப்ஷன் பி பசுங்கணிகத்தில், ஆப்ஷன் சி சைட்டோபிளாசத்தில், ஆப்ஷன் டி கசையிலை அடிப்பகுதியில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உட்கருவில் இருக்கு. உட்கரு வந்து மரபணு பொருளை கொண்டுள்ளது. ஸ்டிக்மா உட்கருவில் அமைவது இல்லை. அதனால் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தவறு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஆப்ஷன் பி பசுங்கணிகத்தில் கிளாமிடோமோனாஸோட ஸ்டிக்மா அல்லது ஐஸ்பாட். ஓகேங்களா. இதோட ஸ்டிக்மா அல்லது ஐஸ்பாட் பொதுவாக வந்து ஒளியை உணரும் அமைப்பாகும். இது குளோரோபிளாஸ்டில் வந்து பொதுவாக அதன் ஒரு பகுதியில் அமைந்துள்ளது. ஒளியின் திசையை உணர்ந்து ஃபோட்டோ டாக்டிக் மூமெண்ட்டுக்கு இது உதவுகிறது. அப்போ வந்து இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இது குளோரோபிளாஸ்டோட ஒரு பகுதியில் இருக்கிறதுனால ஆப்ஷன் பி வந்து சரியான பதில்.
அடுத்த ஆப்ஷன் சைட்டோபிளாசத்தில் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஸ்டிக்மாவை குளோரோபிளாஸ்டில் காணப்படும் அமைப்பாகவே குறிப்பிடுகின்றனர். பொதுவாக சைட்டோபிளாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் இது இல்லைன்றதுனால இதுவும் தவறான பதில். அடுத்து கசையிலை அடிப்பகுதின்றது ஃப்ளாஜெல்லா அசைவுக்கு உதவும். ஓகேங்களா, ஸ்டிக்மா ஃப்ளாஜெல்லா பேஸில் அமைவது இல்லை, அதனால் இதுவும் தவறான பதில். அப்போ கிளாமிடோமோனாஸின் ஸ்டிக்மா அல்லது கன்சுடர் வந்து பசுங்கணிகத்தில் அமைந்துள்ளதுன்றது சரியான பதில். அடுத்த கேள்வி அசர்ஷன் அண்ட் ரீசன். மேக்ராண்ட்ரஸ் வகையை ஊடகோனியத்தில் ஆந்த்ரீடியங்கள் சாதாரண அளவுள்ள இலைகளில் உருவாக்குகின்றன. இதுக்கான காரணம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, நானாண்ட்ரஸ் வகைகள் குள்ள ஆண் இணைகளை உருவாக்குகிறது அப்படின்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ராண்ட்ரஸ் வந்து ஊடகோனியமில் வந்து ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் சாதாரண அளவுள்ள ஃபிலமெண்ட்டுகளிலேயே உருவாகுகின்றன. சாதாரண அளவுள்ள ஃபிலமெண்ட்டுகளில் தான் உருவாகுகின்றன. நானாண்ட்ரஸ் ஊடகோனியமில் வந்து ட்வார்ஃப் மேல் அல்லது நானாண்ட்ரம் வந்து உருவாகுகிறது. எனவே ஆன்சர் இந்த அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. ஆனால் இந்த ரீசன் வந்து இந்த அசர்ஷனுக்கான விளக்கம் இல்லை. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், நானாண்ட்ரஸ் ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஓகேங்களா, மேக்ராண்ட்ரஸில் வந்து ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் சாதாரண அளவுள்ள இலைகளிலிருந்து உருவாகுகின்றன்றது சரி. அதே மாதிரி நானாண்ட்ரஸ் ஊடகோனியம்ன்றது வந்து ட்வார்ஃப் மேல் அல்லது நானாண்ட்ரஸை உருவாக்குகிறது, நானாண்ட்ரியமை வந்து உருவாக்குகிறது. எனவே இது ரெண்டுமே சரியாக இருக்குது. ஆனால் இந்த ரீசன் வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. அப்போ நாம் ப்ரிஃபர் பண்ணுற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியான பதில் வந்து ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர், அதாவது அசர்ஷன் மற்றும் ரீசன் சரி, ரீசன் சரியான விளக்கம் இல்லைன்றது தான் இங்கே வந்து சரியான பதில். மீதி எல்லாமே தவறான பதில் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்த கேள்வி, டைட்டோமேஷியஸ் மண் பெருமளவில் எங்கு பயன்படுகிறது? டைட்டோமேஷியஸ் எர்த் பெருமளவில் எங்கு பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ அகார் தயாரிக்க, ஆப்ஷன் பி எண்ணெய் மற்றும் சர்க்கரை பாகுகளை வடிகட்ட, ஆப்ஷன் சி ஆன்டிபயோட்டிக் தயாரிக்க, ஆப்ஷன் டி நைட்ரஜன் நிலைப்படுத்த. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏ அகார் தயாரிக்க அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அகார் தயாரிப்பதற்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவீட்ஸ், ரெட் ஆல்கே தான் முக்கியமாக வந்து யூஸ் பண்ணுறது. அகாருக்கு வந்து முக்கியமாக யூஸ் பண்ணுறது ரெட் ஆல்கே. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தவறு. செகண்ட் ஆப்ஷன் என்னது? எண்ணெய் மற்றும் சர்க்கரை பாகுகளை வடிகட்ட. டைட்டோமேஷியஸ் எர்த்ன்றது டைட்டோம்ஸோட சிலிக்கா ரிச், டைட்டோமேஷியஸ் எர்த்ன்றது டைட்டோம்ஸோட சிலிக்கா ரிச் ஃப்ரெஸ்டியூல்ஸ் படிவுகளிலிருந்து உருவாகுகிறது. இதன் நுண்துளை அமைப்பு காரணமாக இது சிறந்த ஃபில்டரிங் மெட்டீரியல். ஓகேங்களா, இது சிறந்த ஃபில்டரிங் மெட்டீரியலாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த இடத்துல வந்து எண்ணெய் மற்றும் சர்க்கரை பாகுகளை வடிகட்ட வந்து டைட்டோமேஷியஸ் மண் வந்து பயன்படுத்தப்படுகிறதுன்றது சரியான பதில். அடுத்து ஆன்டிபயோட்டிக் தயாரிக்க அப்படின்ட்டுருக்கு. ஆன்டிபயோட்டிக் தயாரிப்பில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் வந்து டைட்டோமேஷியஸ் எர்த் வந்து முக்கிய உற்பத்தி பொருள் அல்ல, அதனால் இதுவும் தவறான பதில். ஓகேங்களா, அடுத்து நைட்ரஜனை நிலைப்படுத்த அப்படின்றது பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் செய்யும் ஆர்கானிசம்ஸில் வந்து ரைசோபியம், அனாபினா, நாஸ்டாக் போன்றவை அடங்கும். ஸோ அதனால் இதுவும் தவறான பதில். அப்போ டைட்டோமேஷியஸ் மண் பெருமளவில் வந்து எண்ணெய் மற்றும் சர்க்கரை பாகுகளை வடிகட்ட பயன்படுத்தப்படுகிறதுன்றது சரியான பதில்.